அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையின் பிரபல ரவுடியாக வலம் வந்த குட்டிசாக்கு அஜய் பிரசன்னா என்பவர் நள்ளிரவில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை கரிமேடு பகுதியில் உள்ள வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ரவுடி குட்டிசாக்கு அஜய் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மதுரையில் பிரபல ரவுடியை குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது போலீசாரும் அங்கு தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது மதுரை கரிமேடு சகாயமாதா தெரு பகுதியைச் சேர்ந்த குட்டிச்சாக்கு என்ற அஜய் பிரசன்னகுமார், இவர் மீது கொள்ளை என 13க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில 4 நாட்களுக்கு முன்பாகத்தான் மதுரை மத்திய சிறையில் இருந்து அவர் ஜாமீனும் வெளியே வந்தார். நேற்று முன்தினம் அதே பகுதியைச் சேர்ந்த குட்டிச்சாக்கு அஜய்குமாருடைய நண்பரான தனசேகரன் என்பவர் அதே பகுதியில் சிலர் தாக்கிவிட்டதாக கூறியதால தனது நண்பனுக்காக அஜய்குமார் தனசேகரனை அழைத்துக் கொண்டு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த கும்பலானது அஜய்குமாரின் வீட்டிற்கு வந்து அஜய்குமார் தாயாரிடம் உனது மகனை ஒழுங்காக இருக்க சொல்ல என எச்சரித்து சென்றதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு அஜய்குமார் வீட்டில் தூங்கி கொண்டிருந்த பொழுது அவரது அண்ணனும் தாயாரும் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்று விட்டனர். அப்போது நள்ளிரவில் வீட்டிற்குள் சென்ற மர்ம கும்பலானது கதவை உடைத்து வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த அஜய்குமாரை அரிவாளாலும் கத்தியாலுமாக சரமாரியாக தாக்கி குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். வீட்டிற்கு அஜய்குமார் தாயார் வந்து பார்த்தபோது வீட்டு கதவு உடைந்திருப்பதை பார்த்து வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தனர். அங்கு அஜய்குமார் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்த நிலையில் கிடந்தார். இதனையடுத்து உடனடியாக கரிமேடு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனே சம்பவ இடத்திற்கு போலீசாரும் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதோடு மட்டுமல்லாமல் அந்த கைரேகை நிபுணரும் மோப்பனாயும் வந்து அங்கு தடயங்களை சேகரித்தனர். அஜய்குமார் உடலை மீட்ட காவல்துறையினர் உடனடியாக விசாரணையும் துவக்கிய நிலையில கொலை செய்யப்பட்ட குட்டிச்சாக்கு என்ற அஜய் பிரசன்னகுமார் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் அவர் பிரபல ரவுடியான வெள்ளைக்காலின் ஆதரவாளரா இருந்து வருவதும் தெரிய வந்தது. இவனது தம்பி சிறையில் இருந்த போதே வெளியில் வந்தால் கொலை செய்து விடுவோம் என ஒரு கும்பல் ஜெயிலுக்குள்ளேயே மிரட்டியதாகவும் தற்போது விசாரணையில தெரிய வருகிறது. பிரபல ரவுடி வெள்ளக்காளியின் ஆதரவாளராக செயல்பட்டு வந்த அஜய்குமார் வீட்டில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில அப்பகுதி மக்களுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.